ஒரு பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டார். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு 3, 4, 5 தொடர்ந்தேர்ச்சியான பொம்பளை பிள்ளை. ஆண் பிள்ளைகளே இல்ல. அப்படி என்றால் இயல்பாகவே ஒரு விரக்தி நிலைமை வரது. இப்ப ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். பிஓஜியை போய் செக் பண்ணிட்டு வரான். ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி சொன்னா வெளியில சொல்லுவாங்க. பெண் பிள்ளை என்றா பார்க்கலன்னு சொல்லி பொய்ய சொல்றதுக்கு பாப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பொறுத்திருக்கிற மக்கள் சொன்னா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொம்பளை பிள்ளைன்னா அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு ஆறுதல் வார்த்தை மாதிரி ஒன்று சொல்றது. ஜாகிலியத்தின் எச்ச சொச்சங்கள் இந்த சமூகத்தில் இருக்குது. என்ன காரணம்? சீதன். பிரதான காரணம் அதான். சகோதரர்களே, ஹதியாவுக்கு வருவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க கஷ்டங்களை போக்கும். எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைகள் கஷ்டமா இருக்குது. எது யாரும் ஹதியா கேட்கறாங்க. இன்னைக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் அண்டு பெண் பிள்ளைகளை முற்படுத்திதான் நீங்க ஹதியா கேட்கறீங்க. சமூகத்துல நிலைமை. இந்த சகோதரர்களே, பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் பாக்கியசாலி. சோக நிலை வந்துடக்கூடாது. ஹதீஜா நாயகிக்கு 40 வயசுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த ஆண் மகனை திருமணம் செய்து கொடுத்தார். மிகப்பெரிய சந்தோஷத்தை 40க்கு பிறகு கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருத்தருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அழகிய முறையில் அதை வளர்த்தெடுக்கிறார்களோ அவர்கள் குன்னலஹு ஹிஜாபம் மினன் நார், அந்த பெற்றோர்கள் நரகத்தில் விழவிடாமல் தடுப்புச் சுவராக இருப்பார்கள். ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்ல, பெண் பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பு. அப்ப நம்ம விரக்தி அடையலாமா, சந்தோஷப்படணும். சோர்வு நிலைக்கு போகலாமா, சந்தோஷப்படணும். ஒரு பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு நாளும் விரக்தி அடைய தேவை. அல்லாஹ்விடத்தில் எனக்கான மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தின் மூலம் வைத்திருக்கிறார். 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 35 வயசு திருமணம் முடியல. எந்த பிரஷரை தலையிலே அல்லாஹ் தந்திருக்கிறார். இது ஒரு நிஅமத், இது மிகப்பெரிய ஒரு அருள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்படாத குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். பிரத்யேகமான சிறப்பு இருக்கு பெண் பிள்ளை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்ல இருக்கிறாங்க. ஒரு பெண் 2 பெண் குழந்தைகளை சுமந்து வராங்க. 2 பொம்பளை பிள்ளை பசிக்குதுங்க. வீட்டை மூடி இந்த பழம் தேடி பார்க்கறாங்க. இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. தூக்கி கொடுக்கிறார். அந்த தாய் 2 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு மீதி ஒன்றை தனக்கு சாப்பிடுவதற்கு தயாராக. பிள்ளைகள் வேகமாக அதை சாப்பிட்டு உம்மான முகத்தை பார்த்து அந்த தாய்க்கு தவற வருது. தனக்கென்று வைத்திருந்ததை எடுத்து 2ஆக பிரித்து 2 குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். ஆயிஷா நாயகி இதை பார்த்தவுடன் தவறை நான் கொடுக்கிறது ஒன்றுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் நடந்ததை சொல்றாங்க. சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த செயல் அந்த தாயை சுவனம் நுழைவிக்க செய்யும் என்றார். ஒரு ஈட்ட பழத்தை தன் பெண் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்தது சொர்க்கத்துக்கான பாக்கியம். எங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, 8 பிள்ளைகள் இருக்கு. அதை தந்தது அவன் எடுத்திருக்கிறார். ஒரு நாளும் விரக்தி நிலையும் சோர்வு நிலைக்கும் போகக்கூடாது. அது சந்தோஷமானது, மகிழ்ச்சி பட வேண்டியது, பலத்த வேண்டியது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது.